ஸோ தம்பனையிலே பார்த்துருப்பீங்க. 5 லோன் ஆப்ஸ பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில வந்து 5த் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேமிக்கு வந்து குடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏகப்பட்ட லோன் ஆப்ஸ ட்ரை பண்ணி, இந்த ஒரு 5 லோன் ஆப்ஸ் தான் எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இத ஏன் நான் 5வது பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, அ இதில வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு அதிகமா பிடிக்கிறாங்களோ அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. டவுட்டுன்னு இல்ல, நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோன் ஆப் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னா, மினிமம் 1000லிருந்து 5000 வரைக்கும் வந்து குடுப்பாங்க. ஸோ எனக்கு குடுத்துருக்காங்க. உங்களுக்கும் மேபி இந்த அமௌண்ட் வந்து குடுக்கலாம். எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா. அண்ட் இதில டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மந்த் பை மந்த் வந்து கட்டுற மாரி இருக்காது. பிரிச்சு குடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு மந்த்த சூஸ் பண்ணிட்டு, ஒட்டுமொத்த அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பே பண்ற மாரி வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கால்குலேஷன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1000 வந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 5000க்கு 20% வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ப்ராசஸிங் ஃபீக்கும் வந்து ரூ. 108 வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஃபீஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது நார்மலா எல்லா லோன் ஆப்லயுமே இருக்கிறது தான். பட் ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது ரூ. 1000ன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் மத்தபடி ரீசன் ஃபார் லோன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் வந்து சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் இதில மெயினா டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில லோன் எடுத்துட்டோம். ஆனா, அந்த லோன் வந்து வித்தின் 30 மினிட்ஸா இல்லன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளயா, இல்லன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளயா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா, இந்த லோன் ஆப்ல நான் லோன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ, அவங்க எந்த ஒரு நோட்டிஃபையுமே வந்து பண்ணல. எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்குள்ள தான் வந்து நோட்டிஃபை வந்து பண்ணாங்க. நார்மலா டெக்ஸ்ட் மெசேஜே எனக்கு வந்து வர கிடையாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா என்னுடைய அ எப்படி சொல்றது? பேங்க் ஆப்க்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது. இவங்க வந்து லோன் வந்து போட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தண்டமா வந்து இதில வந்து வட்டி கட்டினேன். ஏன்னா, அந்த லோன் அப்ப எனக்கு வந்து யூஸ் ஆகல. ஏன் யூஸ் ஆகல அப்படின்னா, எனக்கு தேவைப்படுறப்ப இதில எடுத்தம்போது, இவங்க அந்த டைம்ல வந்து போட கிடையாது. ஸோ ரொம்ப லேட் பண்ணி தான் வந்து போட்டாங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோன் எடுக்காம வெளிய போயிட்டோம். ஏதோ எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த மாரி செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு வெளிய போயிட்டோம் அப்படின்னா, கால் பண்ணுவாங்க. நீங்க ஏன் லோன் எடுக்காம போயிட்டீங்க? அப்படிங்கிற மாரி பணிவா கேட்கிற மாரி கேட்பாங்க. அப்படி கேட்டாலுமே உங்களுக்கு அந்த டைம்ல தேவை இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து 5த் பிளேஸ்ல வச்சிருக்கேன். 4த் பிளேஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச்சுக்கு தான். ஸோ இதுலயும் வந்து நார்மலா இந்த ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கான ஜிஎஸ்டி எல்லாமே வந்து போடுவாங்க. ஆனா இதில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க எந்த அமௌண்ட் எடுக்கிறீங்களோ, அ அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து இந்த லோன் ஆப்ல மட்டும் கிடையாது. எல்லா லோன் ஆப்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி தான் வந்து பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அமௌண்ட் இன்க்ரீஸா எடுக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமான ப்ராசஸிங் ஃபீ வந்து போடுவாங்க. ஸோ இதில மினிமம் எவ்வளோ குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எனக்கு எவ்வளோ குடுத்தாங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் வந்து ₹500 வந்து குடுத்தாங்க. ஐ மீன் 500 டூ 1500 அது அது எப்படி குடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 500 அதுக்கப்புறம் 1000 அதுக்கப்புறமா 1500 இந்த 3 அமௌண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி வந்து குடுத்தாங்க. நான் வந்து ஐ மீன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ, அவ்வளோ வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில ஏதாச்சும் நம்ம ரெஃபரல் மூலியமா ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி ஏர்ன் பண்ணலாம். ஆனா அது வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா, அதில அந்த கட்டுறீங்க பார்த்தீங்களா? லோன் பே பண்றம்போது, அதிலிருந்து அந்த கமிஷன குடுத்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அத தவிர நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட்ட வந்து டைரக்ட்டா வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. அண்ட் இந்த பேமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேக்ஸிமம் யாருக்குமே ரெஃபர் பண்ணல. ஸோ என்னோட ரிலேஷன்ஸ்ல ரெஃபர் பண்ணி தான் இந்த பிரான்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ரெஃபர் அமௌண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். பட் இந்த பேமி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நான் யாருக்குமே வந்து ஷேர் பண்ணல. ஏன்னா, நான் ஆல்ரெடி இந்த பேமி பத்தி சொல்லிட்டேன். அதனால தான். ஸோ 3வதா யாருக்கு பிளேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூ பேலன்ஸ்க்கு தான். இந்த ட்ரூ பேலன்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆவல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதில ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு லோன் குடுத்தாங்க. அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ராப்பராவும் கட்டிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் லோன் அப்ளை பண்ணும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சைட்ல இருந்து அப்ரூவ் வந்து குடுக்கல. ஏன் அப்படிங்கிறதும் அந்த ரீசன் வந்து சொல்லல. ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் அப் லோன் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து டைரக்ட்டா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்டார்ட்டிங் நம்மளுக்கு எவ்வளோ தருவாங்க. அடுத்தடுத்து லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லோனா குடுப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 3 லெவல் வரைக்கும் என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4500 5000 ஸோ 500 500 வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு 6500க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 வந்து குடுக்குறாங்க. ஸோ 10,000ல நம்ம வந்து ப்ராப்பரா கட்டிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரூ பேலன்ஸ் எனக்கு வந்து ஓகே தான்.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் 3 பிளேஸ்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோல பேசிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். எனிவே வந்து அமௌண்ட் டைரக்ட்டா கிரெடிட் ஆவல. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஸோ இதில நீங்க வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்கன்னா, ரூ. 563 அதாவது ப்ராசஸிங் ஃபீ பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ரூ. 569 வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன அமௌண்ட்டுக்கே 6 மாசம் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆப்போடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இத நான் 3 பிளேஸ்லயே வச்சிருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்தும் வந்து இவ்வளோ பே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வட்டியா பிடிப்பாங்க அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிரும். அண்ட் இந்த ட்ரூ பேலன்ஸ்ல ஒரு வேள நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். 2வது பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிவியூ. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு உண்மையாவே வந்து ஒர்க் அவுட் ஆவாது. ஏன்னா நான் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிலேஷன்ல ட்ரை பண்ணிட்டேன். அவங்க லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறம்போது. ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 5K வந்து குடுத்தாங்க. ஸோ 3 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5K எடுத்துட்டு ப்ராப்பரா வந்து பே பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா, ஒரு 20K வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, இன்னொரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அ லெவல் அப் லோன் லெவல் அப் இல்ல. அ எப்படி சொல்றதுன்னா, டாப் அப் மாரி. அதாவது ப்ராப்பரா கட்டுனதுனால டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருந்தாங்க. இந்த இதில பார்த்தீங்கனாலே தெரியும். டாப் அப் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரூ. 13,258 இதுக்கு ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு ரூ. 900 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இவ்வளோ. அண்ட் இன்னொரு இஎம்ஐ ஒரு வேள அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, அதாவது கட்டாமயே நம்ம வந்து டாப் அப் பண்றோம் அப்படின்னா, அதையும் மைனஸ் பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. இப்போ நியூ லோன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 15,000 நான் ஓவராலா கட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 16,938 அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு நான் டாப் அப் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஒருவேள உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா, நீங்க எவ்வளோ அமௌண்ட் அதாவது உங்களுடைய சிபில் ஸ்கோர்லாம் பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து குடுக்குறாங்களோ, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து பார்த்துக்கலாம். பொதுவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலரிட் பெர்சன்ஸ்க்கு இந்த மாரி பீப்பிள்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மணிவியூ, நாவி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பட் நமக்கு இந்த மணிவியூ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கிற ஒரு லெண்டிங் பார்ட்னர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அவங்களுடைய ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப் அப் பண்றது இதெல்லாமே. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்டதா இருக்கு. ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது நீங்க வந்து டைரக்ட்டா பேங்க்குக்கும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்டு இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதா இருக்கு. பட் நமக்கு தேவைப்படுறது இந்த லோன் அப்படின்னா, இதோட கூட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5வது இல்ல. அ 1 பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பி தான். இத ஏன் நான் 1 பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு லோன் ஆப்ல நீங்க டிஸ்கவுண்ட் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸ் ஃபீய குறைக்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் கோடெல்லாம் வந்து குடுப்பாங்க. இதில மெயினா அந்த வீடியோ கேஒய்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த வீடியோ கேஒய்சி நீங்க முடிச்சீங்க அப்படின்னா, இப்போ 100% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அதாவது அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து ஒரு ரூ. 5,000 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அமௌண்ட்டுக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70K இதில லோன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5K இது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுனா ப்ராசஸிங் ஃபீ. இப்போ வந்து உங்களுக்கு 100% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா, அந்த 5Kவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த வீடியோ கேஒய்சி நீங்க மஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வீடியோ கேஒய்சி பண்ணாம, நார்மலா நீங்க வந்து உங்களுடைய கிரெடிட் பிய வச்சுக்கிட்டு, அந்த டிஸ்கவுண்ட் கோடெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100% வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு அந்த வீடியோ கேஒய்சி நீங்க பண்ணாம, அந்த டிஸ்கவுண்ட் கோட யூஸ் பண்றீங்க அப்படின்னா, வெறும் 2500 தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெட்யூஸ் ஆகும். இல்ல அத விட கம்மியா தான் வந்து உங்களுக்கு ரெட்யூஸ் ஆகும். அதுவே வீடியோ கேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5K வந்து பார்த்தீங்கன்னா ரெட்யூஸ் ஆயிரும். அந்த கேஒய்சி நீங்க எங்க பண்ணலாம் அப்படின்னா, மேல வந்து ப்ரொஃபைல் ஐகான் இருக்குது இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இருக்கும். ஸோ வீடியோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்து வச்சிருப்பாங்க. அத குடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா, ஒரு லைவ் ஏஜென்ட் வந்து உங்கள வந்து இது பார்ப்பாங்க. ஐ மீன் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வீடியோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கோட் கிடைக்குதோ, அத அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா, ரொம்ப ரிஸ்க் தான். ரொம்ப ரிஸ்க்குன்னா, அந்த ப்ராசஸிங் ஃபீ என்னவோ, அதிலிருந்து அந்த டிஸ்கவுண்ட் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா ஒர்க் ஆகாம போகும். ஒர்க் ஆனாலுமே ரொம்ப கம்மியா தான் வந்து ரெட்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதில நீங்க மெயினா பார்க்க வேண்டியது. 2வது இதில ப்ரீ க்ளோஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபோர்க்ளோஷர் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதில கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்றோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் எஃப்ஏக்யூல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த மணிவியூல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா,
சம் அமௌண்ட்டுக்கு டக்குனு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்ளோஸ் வந்து பண்ண விட மாட்டாங்க. மேபி ஒரு 20K நான் எடுத்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோர்க்ளோஸ் பண்ணும்போது என்ன வந்து பண்ண விட்டுட்டாங்க. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமா அத வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணோம் அப்டின்னா, எடுத்து ஒரு 1 வீக் இல்லனா ஒரு 10 டேஸ்க்குள்ள ஃபோர்க்ளோஸ் பண்ணோம் அப்டின்னா, அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ரொம்ப லாங்கா போச்சு அப்டின்னா, அந்த ஃபோர்க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து அக்செப்ட் பண்றது கிடையாது. பட் இந்த கிரெடிட் பில் அப்படி கிடையாது. நீங்க வந்து எடுத்த அன்னைக்கே கூட ஃபோர்க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் கழிச்சு கூட ஃபோர்க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு கிரெடிட் பில்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இதில நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றீங்க அப்டின்னா, அந்த அமௌண்ட்ட டைரக்ட்டா வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஒட்டுமொத்தமா 5 ஆப்ஸ பத்தி முடிஞ்ச வரைக்கும் என்னால ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்சுது. இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த 5 லோன் ஆப்ஸோடைய ரெஃபரல் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆ எமர்ஜென்சினா மட்டும் எகைன் எகைன் கிரிஞ்சா இருந்தாலுமே, எமர்ஜென்சினா மட்டும் இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல இல்லன்னா Instagramலயும் வந்து கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.